வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுகவினர் ஓடிபி கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு செய்தி. அதில் இன்னும் கூடுதலான தகவல் இருக்குது. அது அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை கொடுக்க மறுப்பது ஏன்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த விஷயத்தில் கூட கால நிர்ணயம் கொடுக்கணும், என்கிட்ட ரெட்டலை என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கால நிர்ணயம் கொடுக்க சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, பீகாரில் எங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்கள். பிஜேபி, அதுவும் குறிப்பாக அமித்ஷா சொன்னால் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் சின்னத்தை கொடுக்கும். இது ஊரறிஞ்ச ரகசியம். யார், நம்ம அஜித் பவார் ஆகட்டும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே, இவங்களுக்கெல்லாம் எப்படி சின்னத்தை கொடுத்தாங்க? அப்போ அமித்ஷாவும் எடப்பாடியும் கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏன் எடப்பாடியை இந்த அளவுக்கு அலைய வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி எந்த காலத்துலையும் கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டார், அந்த கட்சியும் ஒத்துக்காது. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக நான் யாரையும் பார்த்து ஏமாறப்பாட்டங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். தொடர்ச்சியாக இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிராக் பாஸ்வான், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சு, ரெண்டு பேருக்கும் இருக்குமான பிரச்சனையில் பிஜேபி என்ன முடிவு எடுத்தது? அதேமாதிரி பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே, ஷிண்டே என்ன முடிவை பிஜேபி எடுத்தது? அஜித் பவார், சரத்பவார் என்ன முடிவை பிஜேபி எடுத்தது? பிஜேபி அப்படிங்கிற சொல்கிறத மஞ்சும் கேட்பார், சிராக் பாஸ்வானும் கேட்பார். இதே போல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஷிண்டே முதலமைச்சராக இருக்கார். அடுத்து அவர் எலெக்ஷன் அடிக்கும் போது நான் தான் முதலமைச்சர்னு அறிவிப்பு கொடுக்க முடியல, அமித்ஷா அதை ஒத்துக்கலை. கடைசியாக ஷிண்டே பணிஞ்சு போனார். அவர் தான் அடிமை. எடப்பாடி அப்படியே சொல்கிறாரு, நீங்கள் தான் சொல்கிறீங்க நிறைய பேர் ரைடு வரும், அவர் சம்மதி வச்சு மிரட்டுறாங்க, கொடநாடை வச்சு திமுக மிரட்டுது, திமுக பற்றியும் பயப்பட மாட்டுறாரு, மோடி பார்த்தும் பயப்பட மாட்டுறாரு. அவர் அது உண்மை தானே? இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி? நான் என் தலைமையில் அதையும் படி ஒருபடி மேலே போய் இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நான் தாங்க அத்தாரிட்டின்ட்டார். முடிஞ்சு போச்சா கதை? இவர் எப்படி அடிமை எடப்பாடியாக இருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிமுகவினரை பற்றி நிறைய பேசணும்னு நம்ம விருப்பம், யாரும் பேச மாட்டுறாங்க. எப்படி எடப்பாடி நீங்கள் அடிமைன்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தில் ஏன் இன்றைக்கி ரெட்டலையை கொடுக்கலங்கும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். தொடர்ந்து நம்ம கூட்டணி ஆட்சிங்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நான் தான் ஆட்சி அமைப்பேன், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பேங்கிறாரு. அதையும் தாண்டி இன்னொன்று, நம்ம ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்க்கலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கார். அப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு ரெட்டலையை கொடுக்கறதுல ஏதாவது விளையாடி பார்ப்போம் அப்படின்னு பிஜேபி நினைப்பது இயற்கை தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா குழந்தை என்ன இருக்கும், கடைசி வரைக்கும் விட்டு பார்க்கணும். எடப்பாடி என்ன நினைப்பார்? ஆட சின்னமே நீ கொடுக்க, எத்தனை நாள் சின்னம் கொடுக்காமல் இருப்பீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இது அடி வாங்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இது சிவி சண்முகம் சொல்லியிருக்க மாட்டாரா? என்ன காரணம்? ஏங்க இந்த மாதிரி சின்னம் கொடுக்குற வேலைலாம் தேர்தல் ஆணையம் ஈடுபடவே கூடாது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இடி தேர்தல் ஆணையத்தெல்லாம் வெளியில் வெளுத்து விட்டுருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு கணக்கோட, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கோம், வீரமணி அவர்கள் மேலே, முன்னாள் அமைச்சர். இதெல்லாம் ஏன்னா அவர் பண்ண தப்பாக இருக்கலாம். இதே கூட்டணி கட்சினா விட்டுரும், ஆனால் ஏன் விடலை அப்படின்னா இதெல்லாம் லாக் பண்ணுறாங்களாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய செய்திகள். வேலுமணி பேசிகிட்டு இருக்காரு, தங்கமணி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சொல்கிறோம் எந்த மணி பேசினாலும் வேலைக்காகாதுங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை கேப்சர் பண்ணிட்டார், அலற விட்டுட்டுருக்காரு. கூடுகின்ற கூட்டம் ஏதோ ரொம்ப தெம்பு மாதிரி பேசுகிறார், நான் அடுத்த முதலமைச்சர் ஆகிட்டங்க ரேஞ்சில் பேசுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மறுபடியும் டைம் கேட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போவும் சொல்கிறோம், தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு, எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்துடலான்ட்டு. எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கும் போதே கண்டிப்பாக எடப்பாடி இதை பேசியிருப்பார். இத்தனை சீட்டு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்சம் 30 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொடுத்தா எடப்பாடி தோற்றுருவாருன்னு எடப்பாடிக்கு தெரியும். இன்னொரு பக்கம் அண்ணாமலை, அப்பப்போ அண்ணாமலை பேசிகிட்டு இருப்பார். பார்த்தீங்களா, இன்னேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு, நான் வீட்டில் அமைதியாக இருக்கேன், நான் என்னுடைய ட்ரஸ்ட் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், அதிமுக பிஜேபி கூட்டணி தான் நான் திமுகவுக்கு மாற்று, திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், இதுவும் பேசுவார். இன்னொரு பக்கம் என்ன பேசுவார்? அமித்ஷா சொல்லிட்டாருங்க, கூட்டணி ஆட்சிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன், அப்பப்போ இந்த வார்த்தையும் சொல்லுவார். அப்போ அண்ணாமலையுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது, நான் அதிமுகவை டேமேஜ் பண்ணலங்கிறதுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லி வச்சிடுறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி வச்சு, ஏதாவது கேட்டாங்கன்னா அமித்ஷா கூப்பிட்டு கேட்குறாருன்னா, இல்லை ஜி தான் நீங்கள் சொன்னது தானே பேசியிருக்கேன் நான், அதையும் தாண்டி அதிமுக பிஜேபி கூட்டணி
அதுதான் வந்து திமுகவை தோக்கடிக்க போதுன்னு தான் பேசியிருக்கேன். முதல்ல ஃபஸ்ட்டு கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் நான் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பிஜேபி ஆட்சி அமையும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிங்க. இப்போ நான் அப்படி சொல்லலையே, அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பிட்டை போட்டு வைக்கிறது. மோடி சொல்கிறோம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய உளவுத்துறை அறிக்கை என்னென்னா, உளவுத்துறை அறிக்கை விட்டுருங்க, நம்ம சாதாரணமாக நம்ம பேசுவோம்ல. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஏதோ பிரச்சாரத்துக்கு போனார் அப்படிங்கிற பேர் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனாருங்க, சரியான கூட்டங்க, பேசுகிறோமா இல்லையா? ஜெயலலிதா பாணியில் செய்வீர்களான்னு கேட்குறாரு. மக்கள் ஆக்ரோஷமான மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள். இன்னொன்று, திமுக இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் திமுக ஆக்கிரமிச்சிருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு காசு கொடுத்து மக்கள் கூட்டு வந்திருந்தா எப்படி திருநெல்வேலியில் முதல்வர் போகும்போது முதல்வரை வரவேற்கிறதுக்கு 200 ரூபா கொடுத்து பாட்டியிலலாம் கூட்டு வந்து அந்த டெம்போ ட்ராவலேருந்து இறங்க முடியாமல் இறங்கின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ கொடுத்தாங்க? 200 ரூபா. எதுக்கு வந்தீங்க தெரியாது, பேனரை பிடிக்க சொன்னாங்க, அவ்வளோதான். சொன்னாங்களா இல்லையா? அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தாலோ இல்லை வந்து இடம் காலியாக இருந்தாலோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் சிக்காமல் இருந்திருக்குமா? எல்லா கட்சியும், பெரும்பாலான கட்சிகள் நீங்கள் ஆளை கூட்டுறது காசு தான் செலவு பண்ணுறோம். அவ்வளோ கூட்டம், ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வர அளவுக்கு இன்றைக்கி அதிமுக பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடப்பாடி சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நம்ம சொல்கிறது, எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. திமுகவுக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன? தலைமைச் செயலாளர் சிவதீஷ் மீனாவும் முருகானந்தம் அவர்களும் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்? அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் திமுகவுடைய முக்கிய புள்ளியான ஞானத்திரவியம் அவர் ஒரு பாதிரியாருக்கு சண்டை நடந்தது ஊருக்கே தெரியும். பிடிவாரண்டு போட்டு அதுக்கப்புறம் ஆஜரே படுத்தலை. திமுககாரங்கன்னா பிடிவாரண்டு போட மாட்டிங்களா? அதுக்குன்னு ஒரு தனி அலுவலரை நியமிக்கணுமா? கேட்டது யார்? உயர்நீதிமன்றம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி அதாவது போலீஸ் ராஜ்யம் நடக்குதா? யார் கேட்குறது? உயர்நீதிமன்றம் தானே. சகாயம் அவர்களுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமான்னு கேட்டது யார்? உயர்நீதிமன்றம் தானே. தமிழ்நாட்டில் ஒரு எமர்ஜென்சி, அதாவது பண எமர்ஜென்சி, பண தட்டுப்பாடு இருக்கான்னு கேட்டது உயர்நீதிமன்றம் தானே. நீங்கள் டாஸ்மார்க்கில் போகும்போது யாரையோ காப்பாற்ற நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்டது உயர்நீதிமன்றம் தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது இப்போ நானும் மற்றவங்களோ சொன்னால் உடனே கீழே கமெண்ட் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறீங்க. உயர்நீதிமன்றமே காழ்ப்புணர்ச்சியில் பேசுதுன்னு சொல்கிறீங்களா? நமக்கு ஒன்றும் புரியல. உயர்நீதிமன்றம் சாட்டையால் அடி நடிக்குது. இதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பெரும்பாலான ஊடகங்கள் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோடு சேர்த்துட்டார். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார்ல, எங்கள் கட்சிங்க நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க? கரெக்டுங்களா? இன்னொன்று, இது வரைக்கும் நீங்கள் கூட்டணியே போகாத ஒரு பிஜேபி கட்சி கூட ஒரு கூட்டணி போயிருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நீங்கள் தான் கூட்டணி அமைச்சரவையில் அங்கே வச்சிங்களே. பிஜேபி அமைச்சரவையில் ஜெயலலிதா அம்மா எந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க அவங்கள, நீங்கள் எந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி அரசை கவிழ்த்தது யார்? வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது யாருங்க? சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் மோடியை டேக்கிள் பண்ணுற விதமே வேறு. அது நமக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், நம்ம ஜெயலலிதா அம்மா இல்லை, எம்ஜிஆர் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு இப்போ திமுக அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது. இவர்கள் அதிகாரத்தையும் பணபலத்தையும் அடக்கணும்னா இன்னொரு அதிகார மையத்தை கூப்பிடணும். சார் அதானே சார் உலகத்தோடு ஒத்துவாள், அப்படி அவ்வளோதானே. நிதர்சனமான உண்மை தானே. எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் போவாராம். திமுக எல்லா கட்சியோட கூட்டணிக்கு வரணுமா? ஆனால் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி கூடாது, அது பாசிசம். ஒன்றுமே புரியலையே. நீங்கள்லாம் கூட்டணியோட வருவீங்க, அவர் கூட்டணி கூட இன்னும் நியாயம். அது எப்படிங்க சரியான ஒரு போட்டியாக இருக்க முடியும்? நீங்கள் தனியாக நின்றுங்க, அவர் தனியாக நிற்கலாம், அது நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும் கூட்டணி வைப்பீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் என்ன சொல்கிறார்? இந்த ஆட்சி இதே மாதிரி இருந்தால் கஷ்டங்கிறார். சொன்னாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி உங்கள் கூட்டணிக்கு, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கான், அதுக்குள்ளேயே 1000 பஞ்சாயத்து. ஆனால் விவாத மேடையில் விவாதம் பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடியது அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை, கழட்டி விட்டுருவார், விஜய் அப்படி கேட்குறாரு இப்படி கேட்குறாரு. அவரை பற்றியும், அதாவது திமுகவுடைய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றா எடப்பாடியை டேமேஜ் பண்ணணும், இல்லாட்டினா வந்து விஜய் டேமேஜ் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா சன் டிவி மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப முக்கியத்துவம். அண்ணாமலை மேலே அவ்வளோ பாசம். அண்ணாமலை சொல்லிட்டார், என்னன்னு சொல்லிட்டாராம், என்டிஏ கூட்டணி தான், பிஜேபி அதிமுக கூட்டணி தான். சரிங்க, அண்ணாமலை என்ன போஸ்ட்டில் இங்கே இருக்கார்? இல்லைங்க, அவர் வந்து முன்னாள் தலைவர் விடுங்க, முன்னாள் தலைவர் சொல்கிறதுக்கு எடுபடுமா, இன்னார் தலைவர் சொல்கிறது எடுபடுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது கூட தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எடுபடுமா, இதுக்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலாளர் சொல்கிறது எடுபடுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ வந்து இன்றைக்கி யார் பேசினா எடுபடும்?
நயினார் நாகேந்திரன் தானே. நயினார் நாகேந்திரன் எதுக்கு அமித்ஷா போட்டு நீங்கள் போய் வேலையை மட்டும் பாருங்கள், கூட்டணிலாம் நான் முடிவு பண்ணுறேன்னு ஏன் சொன்னார்? அதனால் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மறுபடியும் சொல்கிறேன், அடித்து ஆடி விட்டார் எடப்பாடினே சொல்லலாம். எங்கேயோ போயிட்டு இருக்கு நிலவரம். நீங்கள் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்தல் ஆணையம் ரொம்ப நாள் இவங்களுக்கெல்லாம் சின்னத்தெல்லாம் கொடுக்காமல் இருக்க முடியாது. கடைசியாக பிஜேபி என்ன பண்ணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்கு வரமாட்டேன்ட்டார்ப்பா. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஜன்னலை திறந்து வைக்கிறேன், கதவை திறந்து வைக்கிறேன்னு சொன்னாங்களா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட்டணி முடிச்சு விட்டா பிஜேபி எங்கே போகும் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சி, 17%, 18%ங்கிறாங்களே. நிறைய பேர் நிற்கிறவங்கிறவங்க வேணாம் நிற்கிறேங்க, கட்சிக்காக உழைக்கிறேங்கன்றுவாங்க. யாரும் நிற்கவே மாட்டாங்க. 3%, 4% வாங்கினா உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் தெரியுது. இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாமையாக இருக்கும். அமித்ஷா எதுக்கு விருந்து வைக்க சொல்கிறார்? நயினாரை கூப்பிட்டு விருந்து வைங்க. ஏன் ஏதாவது ஒன்று பண்ணி எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்காருப்பா, அவர் சாந்தப்படுத்துப்பா. அவங்க ஒரு நூல் விட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் கட்டளையை கொடுப்பது காலத்தின் கட்டாயம், விரைவில் அதை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.